இன்னைக்கு பிடிச்சிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான மீன். மீன் வாங்க வாங்கம்மா, மீன் வாங்க வாங்க. வியாபாரத்துக்கு எதிர் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் பொருளை விற்கிறதா இருந்தால் விற்க வேண்டியதானே. எதுக்கு இப்படி ஏன் வியாபாரத்துக்கு எடுத்து இப்படி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன்? மீன் பழம் இதெல்லாம் விடுங்க, நம்மக்கிட்ட இருக்கு ஃப்ரெஷ்ஷான காய்கறி. அதை வாங்குங்க, சமைங்க, ஹெல்த்தியாக வாழுங்க. எப்போவுமே நம்ம காய்கறியில் நிறைய கடையில் விற்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி பூச்சி மருந்தெல்லாம் அடிச்செல்லாம் நம்ம வைக்கல. டைரெக்டாக நல்லா நாங்களே தோட்டத்தில் உரம் போட்டு ஆரோக்கியமாக நாங்கள் வளர்த்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால எங்ககிட்ட வாங்குங்க. இந்த மீன் பழம் இதிலெல்லாம் கிடைக்காத சத்து இந்த காய்கறியில் கிடைக்குது. வாங்கம்மா வாங்க, வந்து காய்கறியை வாங்குங்க. இங்கே வியாபாரம் பண்ணுற எல்லாரும் திமிர் எடுத்து போய் தான் திரியிறாங்க. என்னை இழுக்காமல் வியாபாரம் பண்ண வேண்டியதானே. சும்மா எதுக்கு என்னவே சுரண்டி பார்க்குறாங்க? அவன் பொருள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் என் பொருள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வந்து வாங்குங்கன்னு சொல்ல வேண்டியதானே. அது என்ன பழக்கம்? பக்கத்து கடையும் சேர்த்து இழுக்கிறது. சொன்னாக்கா வாங்கக்கா வாங்க, மீன் வேணுமா? ஆமாம்மா, மீன் வாங்கலான்னு தான் வந்தேன். எப்போவும் உங்ககிட்ட தானே மீன் வாங்குறதான்னு தான் வாங்குவேன். அதனால சரி போய் மீனை வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதான்க்கா, எப்போவுமே நான் ஃப்ரெஷ்ஷான மீன் தானே போடுவேன். அதனால தான் உங்களை என் மீன் தானாக இங்கே இழுத்துட்டு வந்துடுது. எனக்கு தெரியுமா, அது தெரிஞ்சனால தானே இங்கே வந்து உன்ட்ட வாங்குறேன். சரிக்கா, உங்களுக்கு எவ்வளோ மீன் வேணும்? எனக்கு பாறை மீன் ஒரு கிலோ போடு. அவ்வளோதானக்கா, 5 நிமிஷம் நில்லுங்க, நான் உங்களுக்கு வெட்டி கொடுத்துட்றேன். இப்போ இவனுக்கு என்ன பிரச்சனை? கடையில் மீன் வாங்க வந்தவங்கள அங்கிட்டு கூப்பிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்காவே? ஓயாம மீன் கறியெல்லாம் சாப்பிடக்கூடாதுக்கா, உடம்புக்கு சூடு. இப்படி பழங்களை வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க, உடம்பு ரொம்ப ஹெல்தியா இருக்கும் பார்த்துக்கங்க. அது மட்டும் இல்லாம இந்த எல்லா பழமுமே நம்ம தோட்டத்திலே விளைய வச்சு கொண்டு வந்ததுக்கா, அவ்வளோ ருசியா இருக்கும் பார்த்துக்கங்க. ஒரு பழத்தை எடுத்து நீங்க கடிச்சு வேணா பாருங்க சாம்பிளுக்கு, அப்படியே இனிக்கும். இந்த கொய்யாக்காய் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், அப்படி தேனாமிரதமா இருக்கும். அதனால நீங்க காய் வாங்கிட்டு போங்கக்கா. சரி பழம் வாங்கிட்டு போங்கக்கா நம்ம கிட்ட, அதுதான் நல்லா இருக்கும். சரியான கொழுப்படுத்தவனா இருப்பான் போலையே. அந்த அக்கா வேலை மனக்கட்டு வந்து என்கிட்ட மீனை போடுங்கன்னு சொல்லிட்டு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு பழம் வாங்குங்கன்னு என்ன இவன் கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கான்? அந்த அக்கா வாங்க வந்தது சாப்பாட்டுக்கு, மீன் குழம்புக்கு வாங்க வந்திருக்காங்க. மீன் குழம்புல மீனை போடாமல் பழத்தையா வெட்டி போட முடியும்? சரியான கூறுகட்ட குக்கராக இருக்கா. சரி, அவன் என்னமோ பண்ணி தொலையிட்டோம். அந்த அக்கா தான் நம்மக்கிட்ட வந்து மீனை கேட்டுட்டாங்கல்ல, நம்ம வாட்டுக்கு மீனை வெட்டி போட்டு வச்சுருவோம். அப்புறம் அவன் சொல்கிறேன் இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு இவங்க வாட்டுக்கு காயும் பழத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா வந்த கஸ்டமரே அப்புறம் நான் விட்ட மாதிரி ஆயிரும். நம்ம மீனை வெட்டி போட்டு வச்சுருவோம். சரி, கொய்யாக்கா 1 கிலோ எவ்வளவு? அட பைத்தியக்கார காமாச்சியக்கா, யார் என்னத்தை கூப்பிட்டு விற்றாலும் வாங்கிடும் போலையே இது. ஐயா, இதெல்லாம் எப்படி தான் வீட்டில் வச்சு சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. இது வாட்டுக்கு வந்துச்சு, மீன் வாங்க வந்தால் மீனை மட்டும் வாங்கிட்டு போக வேண்டியதானே. அது என்ன போய் பழக்கடைக்காரன்ட்ட போய் பேசிக்கிட்டு அவன் சொல்லவும் சரின்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கு. இதை ஈஸியாக ஏமாத்தலாம் போலையே. 1 கிலோ கொய்யாக்கா வந்து 40 ரூபா தான். 1 கிலோ கொய்யாக்கா வாங்கிக்கங்கக்கா. ஐயா, 1 கிலோ வாங்கிட்டு போய் நான் என்ன பண்ணுறது? எனக்கு 1 கிலோலாம் வேணாம்ப்பா, ஒரு 1/2 கிலோ போல போடுங்க. ஐயா அக்கா, நான் காலையில் இந்த கொய்யாக்கா எவ்வளோ கொண்டு வந்தேன் தெரியுமா? எல்லாரும் நல்லா தின்னு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு 4 கிலோ 5 கிலோன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது இவ்வளோ கொய்யாக்கா தான். இப்போ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து நான் மறுபடியும் எப்போ இதை போட்டு விளையுதோ அப்போ தான் உங்களுக்கு கொண்டு வந்து நான் கொய்யாக்கா விற்க முடியும். அதுதான் சொல்கிறத கேளுங்கக்கா. நான் டெய்லி ஒரு 2-3 வகையான காய்கறிகளை பழங்களை விற்றுக்கிட்டு இருப்பேன். அதனால நான் சொல்கிறத கேளுங்க. அப்புறம் விற்று போயிடுச்சுன்னா நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. 1/2 கிலோ வாங்கிட்டு போய் ஐயோ 10 போயிடுச்சுன்னு. வீட்டில் பிள்ளைகளுக்கெல்லாம் வெட்டி கொடுங்கக்கா. 1 கிலோ வேறு 40 ரூபா தானே, வாங்குங்க. இல்லைண்ணே, எங்கள் வீட்டில் யாரும் இப்படிலாம் கொய்யாக்காயெல்லாம் திங்காதுங்க. தின்னா நானும் அவரும் தான் சாப்பிடணும். அதனால தான் சொன்னேன் ஒரு 1/2 கிலோ போதும்னு.
அந்த பிள்ளைக்கு தின்னாதான் நான் பழத்தை வாங்கி வீட்டில் போட்டுருவேனே. அதுக எங்கே இதை திங்குதுங்க, இந்த லேஸு குக்குரே இப்படி தான் தின்னுக்கிட்டு தெரியுங்க. அதுகெல்லாம் இதை திங்காதுங்க. அதான் அந்த அக்காவை வேணாங்கிறாங்கல்ல, ஒரு 1/2 கிலோ போட்டுட்டு அனுப்ப வேண்டியதானே. இவனுக்கு கொழுப்பு கொஞ்சம் இல்லை. நம்ம கடையில் 1 கிலோ மீன் வாங்கவும் இவனு 1 கிலோ பழத்தை வாங்க சொல்லுவோன்னு சொல்லிட்டு அந்த அக்காவை கட்டாயப்படுத்திட்டு இருக்கான். எவ்வளோ போக்கு அவங்க கேட்குறாங்களோ அதை தான் அவன் போடணும். இது என்ன நிற்க வச்சுட்டு சும்மா கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்குது. பிள்ளைய திங்கலனா என்னக்கா, நம்ம கொய்யாக்கா 3 நாள் அப்படியே கிடக்கும். நல்ல கொய்யாக்கா பார்த்துக்கங்க, நல்ல தோட்டத்தில் விளைய வச்சது. நல்லா வச்சு சாப்பிடுங்கக்கா, சூப்பராக இருக்கும் நம்ம கொய்யாக்கா. சரிண்ணே, அப்போ ஒரு 1 கிலோ போல் போடுங்க. நான் மீனை வாங்கிட்டு வந்து வாங்கிக்கிறேன். சரிக்கா 1 கிலோ போடுறேன். அப்புறம் இந்த மாம்பழம் சரியா போச்சு. அந்த பொம்பளை என்னத்தை சொன்னாலும் வாங்குதுன்றதுக்காக இவன் பாட்டுக்கு மாம்பழம் கொய்யாப்பழம்னு இருக்க எல்லாத்தையும் அது தலையில் கட்ட பார்க்குறானே. காமாட்சியக்கா என்ன சொன்னாக்கா, மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு போங்கக்கா. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் ஆகலையா? சும்மா இப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. மீன் குழம்பு வைக்கணுமா வைக்க வேணாமா? போங்க, மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மீனை வாங்கிட்டு பேசாமல் வீட்டுக்கு போங்கக்கா. ஆமாம் சொன்னா, நான் அதையே மறந்துட்டேன். சரி டக்குன்னு மீனை கொடு, நான் கிளம்புறேன். இருங்கக்கா தாரேன். அட நம்ம குள்ள மனுஷி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? வீட்டு பக்கத்தில் தான் இப்படி சொல்லிட்டு தெரிஞ்ச, இப்போ வியாபாரம் பண்ணுற இடத்துலையும் வந்து சொல்லிட்டு தெரிய ஆரம்பிச்சிட்டியா? ஐயா ஏன்க்கா கோவப்படுறீங்க? உங்களை அப்படி கூப்பிட்டாதான் நல்லா இருக்கு. உங்கள் பேரை விட இதுதான் உங்களுக்கு நல்ல சூட் ஆகுது. பேசாமல் நீங்கள் இப்படியே பேர் வச்சுக்கோங்க, குள்ள மனுஷின்னு. அதுதான் நல்லா இருக்கு. என்ன பாருங்க, நான் எவ்வளோ வளர்த்தியாக இருக்கேன். ஆமாம், வளர்த்தியா வளர்ந்துட்டேன். ஆள் வளர்ந்து என்ன பிரயோஜனம்? அறிவு ஒன்றும் வளரலையே. அட என்னக்கா பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டீங்க? அதை விடுங்க, நான் தான் ஆள் வளர்ந்துருக்கேன், எனக்கு அறிவும் இருக்குது. நம்ம காமாட்சியக்காவை பாருங்கள், அவங்களும் கொஞ்சம் வளர்த்தியாக தான் இருக்காங்க. உங்களை மாதிரி இந்த ஊருக்குள்ளே யாரையும் இவ்வளோ குட்டையாக இல்லை. அதனால தான் உங்களை நான் செல்லமாக குள்ள மனுஷின்னு கூப்பிட்றேன். இங்கே பாரு, இப்படியே கூப்பிட்டு தெரிஞ்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு 2 கால் இருக்காது பார்த்துக்க. அந்த பயம் இருக்கட்டும். சும்மா குள்ள மனுஷி பெரிய மனுஷின்னு வந்துட்டா. விடு சொன்னாக்கா, அவட்ட போய் எப்படி சண்டை போட்டுட்டு இருக்க? பாருங்க காமாட்சியக்கா, நான் பாட்டுக்கு தானே உட்காந்து வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். சும்மா வந்து சும்மா உரண்டு எழுத்துக்கிட்டு இருந்தானா கடுப்பாக ஆகுது. முதல்ல வீட்டு பக்கத்தில் தான் இப்படி கூப்பிட்டு தெரிஞ்சா, நானும் சரி போய் தொலைறான்னு விட்டுட்டேன். இப்போ என்னென்னா இப்படி வியாபாரம் பார்க்குற இடத்துல இப்படி வந்து கூப்பிட்டுட்டு இருக்கா. சும்மாவே இங்கே வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு 2 பேர் பக்கத்துலேருந்து போட்டிக்கு வர்ற ஆளுகளை பூரா இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் இவ வேற வந்து பாடா படுத்துறாக்கா. சரி விடு சொல்கிறாக்கா, கோவப்படாத. இங்கே பாரு சின்ன பொண்ணு, வீட்டுக்கிட்ட கூப்பிட்றது வேற, இங்கே வியாபாரம் நடக்கிற இடத்துல கூப்பிட்றது வேற. அதனால நீயுமே கொஞ்சம் வாயை கொஞ்சம் அடக்கி பேசு. அவளை இப்படிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத. அப்புறம் அவளுக்கும் கோவம் வரும்ல, அப்புறம் அவள் ஒன்றை திட்டுவா, நீ அவளை திட்டுவ. இதெல்லாம் தேவையா சொல்லு? ஏக்கா நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தாக்கா சொன்னேன், அதுக்கு போய் இந்த குள்ள மனுஷி. ஏய் சரி சாரி. இந்த சொர்ணாக்கா வந்து என்கிட்ட சண்டைக்கு வராங்க. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் அப்படி சொன்னேன். அதான் அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குதுல சின்ன பொண்ணு, அப்படி சொல்லாத. அவளுக்கு பிடிச்சி நீ கூப்பிட்டா ஒன்றும் தெரியாது. அவளுக்கு பிடிக்கல நீ அப்படி கூப்பிட்றது. நீ அப்புறம் அவளை அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் அவளும் டென்ஷன் ஆக தானே செய்வா. அது வியாபாரம் நடக்கிற இடம் சின்ன பொண்ணு, அப்படிலாம் பேசக்கூடாது. சரிக்கா நான் பேசலை. சரி, என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்க? எப்பயும் வழக்கமாக உங்கள் மாமியார் தான் வரும் மீன் கிடைக்கலாம், இப்போ நீ வந்திருக்க. அந்த வாயை மூடு, கொசு போயிட போகுது வாய்க்குள்ள. அது வந்து காமாட்சிக்கா, இன்னைக்கு நான் சமைக்கலான்னு இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சா, டச் விட்டு போச்சு சமைச்சு. அதனால சரி இன்னைக்கு நாம சமைப்போம் அப்படின்னு நினச்சேன். ஓ அப்படியா? சரி நானும் நீ இங்கே கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து ஒரு நாள் கூட நீ சமைச்சதே இல்லை, நீ சமைச்சு நான் பார்த்ததே இல்லை. ஓ மாமியார் தான் வருவாங்க, நான் எப்போ இப்படி மீன் கடைக்கு வரும்போது பார்ப்பேன், பேசிட்டு போவாங்க. இன்னைக்கு நீ வந்திருக்கியா, அதனால தான் கேட்டேன். ஆமாக்கா, எப்பயும் அந்த கிளவி தான் வரும். இன்றைக்கி தான் சரி நம்ம போய் சமைப்போம், நம்மளுக்கும் சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி இப்படியே சமைக்காமல் இருந்தால் சுத்தமாக சமையல் சுடு தண்ணி வைக்கிறது கூட மறந்து போயிடும் போல இருக்குது. அதனால தான் சரி போய் சமைப்போன்னு நினச்சிட்டு மீன் வாங்கலான்னு வந்தேன். அடேங்கப்பா, எப்பயாச்சும் புத்தி வந்திருக்கே. எப்பயும் உன் மாமியார் சமைக்கிறது பிடிக்காம வீடு வீடாக பாத்திரம் தூக்கிட்டு தான் போவேன். இன்னைக்கு உனக்கே அறிவு வந்து நம்மளே சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பெரிய விஷயந்தான் போ. காமாட்சியக்கா, சில டிஸ்டர்பன்ஸ்லாம் வாய் மூட சொல்லுங்கக்கா, அதெல்லாம் நான் அருமையாக சமைப்பேன். அப்படியா சின்ன பொண்ணு, பரவாயில்லையே. அப்போ இத்தனை நாளாக ஏன் சமைக்காமல் இருந்த? இவ்வளோ அழகாக சமைக்கிற பிள்ளை, டெய்லி சமைச்சு கொடுத்தா நல்லது தானே. உன் வீட்டுக்காரும் ஒன்று திட்ட மாட்டார். டெய்லி எதுக்கு உன் மாமியார்ட்ட திட்டு வாங்கிட்டு இருக்க சொல்லு? பேசாமல் நீ பாட்டுக்கு போய் சமைச்சு நீ பாட்டுக்கு இருக்க வேண்டியதான். சும்மா போய் அவங்ககிட்டலாம் திட்டு வாங்கிட்டு இருக்க. அது இந்த மாதிரி நமக்கா தோணணும்க்கா.
அது கிளவி சொல்லும்போது தோண மாட்டேங்குது. கிளவி திட்டுதா, அதான் கிளவி திட்டிக்கிட்டே இருக்கே, எதுக்கு இதுக்காக போய் நம்ம சமைச்சிக்கிட்டு நம்ம படுக்க போய் பேசாமல் படுத்து தூங்குவோன்னு தான் தோணுது. இல்லைன்னா வெளியே எந்திரிச்சு வந்துடுவோன்னு தோணுது. கிளவி பாசமாக சொன்னால் நான் ஆடும் செய்யதாக்கா செய்வேன். கரெக்டாக கிச்சனுக்குள்ளே போவேனா பூனை மாதிரி பின்னாடியே வந்து நின்றுக்கிறது. அதை எடுக்காத, இதை எடுக்காத, இந்த சட்டியை உருட்டாத, அந்த சட்டியை உருட்டாத, அந்த சட்டியில் தான் மீன் குழம்பு வைப்பேன், இந்த சட்டியில் தான் நான் பொரியல் பண்ணுவேன், இப்படி நொய்யின்னுக்கிட்டு இருக்குங்கக்கா. அதனால தான் நமக்கு சமைக்கவே தோண மாட்டேங்குது. நம்ம இஷ்டத்துக்கு விட்டால் தானே நம்ம சமைக்க முடியும். அது என்னமோ அடுத்த வீட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு சமைக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நானும் கல்யாணம் முடிஞ்சு வந்தப்போ ஒரே ஒரு தடவை தான் அந்த கிச்சனுக்குள்ளே போயிருக்கேன். கிளவி நொய்யின்னுச்சா, கிளவி நீயே சமைன்னு சொல்லிட்டு ஒரேடியாக போட்டுட்டு வந்துட்டேன். அதுலேருந்து போய் சமைக்கிறதே கிடையாது. சரிதான், எப்படி நீ இருந்தா எப்படி? அதான் அழகா சமைக்கிற பிள்ளைன்னு வேற சொல்ற. நல்லா சமைச்சிக்கிட்டு இருக்கவ நல்லா சமைக்க வேண்டியதானே? என் தடவை அப்படி சொல்லியிருப்பாங்களா இருக்கும், இந்த சட்டியில் செய்யணுமா அந்த சட்டியில் செய்யணுமான்னு. நீனே பார்த்து வச்சுட்டு நீ மட்டும் கிச்சனுக்குள்ளே போனேன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. உன் இஷ்டத்துக்கு நீ படுக்க கிச்சனை மாற்றி வச்சு உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி சமைக்க வேண்டியதானே? எதுக்கு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீ இத்தனை வருஷமா அதுக்காக உள்ளே போகாமல் இருந்தியாக்கும். அக்கா அது மட்டும் இல்லை, நம்ம எதையாச்சும் செஞ்சோம்னா குறை வேற சொல்லிக்கிட்டு தெரியும் கிளவி. அதனால தான் நான் சுத்தமாக போகிறதே கிடையாது. சும்மா நொய்யின்னு வரும் இந்த குள்ள மனுஷி மாதிரி. அதனால தான் நமக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. இந்த குள்ள மனுஷிக்கெல்லாம் வர மருமக்கு ரொம்ப பாவம். நீ கண்டியோ பாவம்னு சும்மா என்னை இழுக்கலைன்னா உன்னால் ஒரு நாள் ஓட்ட முடியாதுன்னு. பார்த்தீங்களா என்ன வெடிக்குதுன்னு? இதே மாதிரி தான் என் மாமியாவும் ஒரு சொல்ல விடாது. சும்மா நொய்யின்னு வரும். அதே மாதிரி தாக்கா அந்த குள்ள மனசு இருக்குது. இதை பார்த்தா அதை பார்க்க தேவையில்லை, அதை பார்த்தா இதை பார்க்க தேவையில்லை. அந்த மாதிரி தான் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குங்க. சரி, நீ மீனை வாங்கிட்டு போய் குழம்பு வை. இப்போவே நேராச்சு, நானும் மீனை வாங்கிட்டு போகிறேன். போய் இப்போ குழம்பு வச்சாதான் மத்தியானம் சாப்பாடு கொடுக்க முடியும். சரி காமாட்சியக்கா, எனக்கு 1-2 டவுட்டு குழம்பு வைக்கும்போது வந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரி சின்ன பொண்ணு, ஆனால் இப்போ என்னால் நின்று பேசிகிட்டு இருக்க முடியாது பார்த்துக்க. எனக்கு ஏற்கனவே நேராச்சு, அதனால் நான் கிளம்புறேன். சரிக்கா, போயிட்டு வாங்க.